அம்மன் வழிபாடு கூட பார்த்திங்கன்னா உக்கிரமான அம்மன் வழிபாடு அதிகரிச்சிருக்கு. சமீப காலமாக உங்களுக்கே நல்லா தெரியும், வாராகியினுடைய வழிபாடு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்? உங்களுக்கு முந்தியெல்லாம் உக்கிர தெய்வ வழிபாடே கிடையாது. ஏன்னா உக்கிர தெய்வம்னா பயம் உண்டு. உக்கிர தெய்வம் வேல் வழிபாடே கிடையாது. இங்கே எப்படி மகாலட்சுமி இருக்குது, சிவன் சனி பகவான் பக்கத்தில், இந்த சனி மட்டும் ஏன் அகப்பியை வச்சுருக்காரு, ஏற்கலப்பையை வச்சுருக்கிறாரு, இவருக்கு எதிரில் பைரவர் நிற்கிறவுடைய பவர் என்ன, இந்த வரலாறெல்லாம் எழுத ஆரம்பித்து அந்த ஃபுல்லாக சிதிலடைஞ்ச கோயில். உங்கள்கிட்ட இருந்து இந்த மண் போகணுன்னா போய் தான் தீரும். இன்னொரு மண் வரணுன்னா வரும். உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் காலத்துக்குள்ளே எல்லா மண்ணும் இருக்கும். அது மற்றவங்களுக்கு போகணுன்னா அது இருக்கும். இல்லை அவங்களுக்குள்ள தகராறு வரும்னா அதுவும் நடக்கும். நீங்கள் என்ன உயில் எழுதி வச்சாலும் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மண்ணு தான் ஜெயிக்குமா? இப்போ அம்மன் வழிபாடு கூட பார்த்திங்கன்னா உக்கிரமான அம்மன் வழிபாடு அதிகரிச்சிருக்கு. சமீப காலமாக உங்களுக்கே நல்லா தெரியும், வாராகியினுடைய வழிபாடு எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்? நிறைய பேரால் பாதிச்சிட்டானுங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஒரு காலத்தில் எல்லாமே சாந்தம். ஒரு காலத்தில் இந்த பொறாமை கிடையாது, இந்த ஃபாஸ்ட் மணி சம்பாதிக்கணும்னு கிடையாது. நீங்கள்லாம் இருந்திருக்கோம், நம்மளாம் பார்த்துருப்போம். 7 மணிக்கெல்லாம் நம்மலாம் தூங்க போயிடுவோம். உண்மையா இல்லையா? இதெல்லாம் நடந்தது. நாங்களாம் சின்ன வயசில் இருந்துச்சா 7 மணிக்குள்ளே படிப்பு முடிச்சுடணும். அதுக்குள்ளே நீங்கள் விளக்கு வச்ச உடனே ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு 7 மணிக்கு முடிச்சுட்டு 7:15 சாப்பாடு போட்டு கழுவிட்டு கவுத்து வச்சுருவாங்க. காலையில் நீங்கள் எத்தனை மணியாக இருந்தாலும் 5 மணிக்குள்ளே, பெரியவங்க 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, சின்னவங்க 4-5 மணிக்குள்ளே எழுந்துக்கணும். நம்ம ரெடி ஆகிட்டு 7 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் நடந்தது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு தான் தூங்க போகிறாங்க. ஸோ இது ட்ரெண்டு அப்படியே மாற மாற உங்களுக்கு ஐயோ எனக்கு இவ்வளோ பாதிப்பு கொடுத்துட்டானேன்னு சொல்லினா இந்த சாமியெல்லாம் அவனை கேட்காது. ஸோ உக்கிர தெய்வம் தான் கேட்கும்னு நம்மளுடைய இப்போ மீடியா தான், சைக்காலஜி மீடியா தான். எப்படின்னா அட்சய திருதியில் தங்கம் வாங்கினா வளருன்றது தான். அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கினது இருந்தது அந்த காலத்தில்? இல்லை. அட்சய திருதின்னு ஒன்று இருந்ததா? நீங்கள் எப்போ கேள்விப்பட்ட? இருந்திருக்கீங்க, கேள்விப்பட்ட. அது என்னை பொறுத்த வரைக்கும் வேத விற்பனை செய்வங்களுக்கு இவங்களுக்கு அதுபோல் குருக்கள் அந்த போல் இருந்தவங்க வீட்டில் தான் இது இருந்தது. ஆனால் இந்த அட்சய திருதியன்றது ஒரு திதியை அவ்வளோ அற்புதமான இது. அந்த திருதியுடைய இதில் என்னன்னா கல்லுப்பு வாங்கி கொடுப்பது தான் விசேஷம். கல்லுப்புக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம். அது மகாலட்சுமியுடைய அவதாரமாக பார்த்தது. அதில் இப்போ நீங்கள் நகை வாங்கிங்க, தப்பு கிடையாது. செல்வியும் தான் நகை வாங்குகிறார், அது வளரும் என்பது உண்மை. ஆனால் கிரெடிட் கார்டில் வாங்கக்கூடாதுன்றது செல்வியுடைய கருத்து. கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அட்சய திருதியில் வெண்மையான பொருளில் ஒரு வெள்ளி வாங்கணுன்றது தான் உண்மை. ஸோ இப்போ அது டெவலப் ஆன மாதிரி தான் வாராகி, பிரித்திங்கரா, சூலினி. உங்களுக்கு முந்தியெல்லாம் உக்கிர தெய்வ வழிபாடே கிடையாது. ஏன்னா உக்கிர தெய்வம்னா பயம் உண்டு. உக்கிர தெய்வம் வேல் வழிபாடே கிடையாது. இப்போ நிறைய பேர் வேல் கும்பிட்றாங்க. வேல் காவு கொடுக்கும் நம்மளை. அது நிறைய பேருக்கு தெரியாது. வேல் வழிபாடு நீங்கள் எல்லாரும் இப்போ வேலுன்னு வச்சு கும்பிட்றாங்க. வேல்மாறல் படிக்கிறது பண்ணக்கூடாதா? பண்ணுறது எப்படின்னா அதுக்குன்னு காவு கொடுக்கணும். அது ஆயுதம். அதுக்குன்னு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுக்கணும். அந்த பூஜையை சிரத்தையாக பண்ணணும். அபிஷேகம்னா கரெக்டாக பண்ணணும். சும்மா வேலை வச்சுட்டு பூஜை பண்ணால் அதை போகிற வழியில் அடிபட வைக்கும். அது ஒரு உயிர் ஆத்மா தானே. நீங்கள் எப்பயுமே பூஜைகளில் எல்லாத்தையும் படிக்கணும். அந்த வேல் பூஜைனா என்னான்னு நெட்டில் தட்டினாவே வரும். அந்த பூஜையுடைய நெகட்டிவ் என்னான்னு பார்க்கணும். ஒரு மருந்து வாங்கிட்டு நீங்கள் நெகட்டிவ் என்னான்னு பார்க்குறீங்களா, சைடு எஃபெக்ட் என்னான்னு பார்க்குறீங்களா? அப்போ பூஜைக்கு மட்டும் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? பூஜைக்கும் சைடு எஃபெக்ட் பாரு, பார்த்தா தெரியும். செல்வி சொல்கிறது ஏன் நம்புற? அதான் நீ செல்வி வேணாம், அதான் கூகுள் தலைவர் இருக்கார், இல்லைன்னா ஜாட்ஜிபிடி இருக்கார். உங்களுக்கு வேறு என்ன வேணும்? தட்டி கேளுங்க. செல்வி சொல்கிறாரு வேல் பூஜையில் ஏதாவது நெகட்டிவ் உண்டான்னு கேட்டால் காட்டுது. பார்த்து பண்ணு. ஆயுதங்களை வழிபாடு பண்ணுறது, விக்கிரகங்களை வைத்து பூஜை பண்ணுறது, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்.
சாலக்கிராமங்களை வைத்து பூஜை பண்ணுறது அது உயிர் இல்லை. எல்லாத்தையும் பண்ணால் முறைகள் உண்டு சார். பூஜை விதானங்கள் எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஏன் வந்து நம்ம இதில் வந்து நம்ம கோயிலுங்களுக்கு வந்து இவ்வளோ சக்தி இருக்குது? ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ லட்சமாக வரான்? திருவண்ணாமலைக்கு வந்து எதுக்கு இவ்வளோ கோடி பேர்? நான் ஏற்கனவே திருவண்ணாமலை பற்றி பேசினேன். திருப்பதியோட திருவண்ணாமலைக்கு தான் க்ரௌடு சேரும்னு. ஆமாம். அப்போ எல்லோரும் சிரித்தாங்க. இப்போ வந்து ஒரு வாட்டி வர 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 திருவண்ணாமலைக்கு உடைய டெவலப்மெண்ட் பார்க்குறச்சு ஆந்திரா க்ரௌடு வந்துட்டாங்க. ஆமாம். கர்நாடகா க்ரௌடு வந்துட்டாங்க. இப்போ கேரளா க்ரௌடும் வராங்க. இனிமேல் எங்கேருந்து சமாளிப்பீங்க? திருவண்ணாமலை வந்து நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எப்படின்னா அந்தளவுக்கு அதனுடைய பவர் வளர ஆரம்பிச்சிடும். அந்தந்த தெய்வ சன்னிதானங்கள். திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு இடம் உண்டு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயில். என்னுடைய நண்பர் வந்து பிரியா கல்யாண்ராமன் இருந்தார். குமுதம் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். கோயில் சொல்லும் கதைகள்லாம் எழுதினவர். குமுதத்தினுடைய ஆசிரியர். நான் குமுதத்துக்கு கடந்த ஒரு 29 வருடமாக எழுதின்னு இருக்கேன். இப்போ நண்பர் இல்லை, உயிரில். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்துட்டேன். அவரும் நானும் பேசின்னு இருக்கோம். சனிக்கு ஏதாவது ஒரு நல்ல கோயில் கண்டுபிடிக்கணும் பிரியான்றோம். திருநள்ளாறு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதோட நல்லா இருக்குது. அகப்பை வச்ச சனி இருக்குது திருக்கொல்லிக்காடு. செல்வியை நான் போயிட்டு வந்துடுவோன்னு. நாங்கள் போகிறோம். அப்போல்லாம் ஒத்தையடி தான் ரோடு. நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி. இப்போ இருக்கிற சிவகுமார் குருக்களுடைய அப்பா அப்போ விஸ்வநாத குருக்கள். கோயிலில் போனால் கோயில் மூடி இருக்குது. அவரை போய் 10 கிலோமீட்டர் தள்ளி கூட்டின்னு வரணும். போய் கூட்டின்னு வந்து திறந்து அந்த கோயிலுடைய வரலாறுலாம் கேட்டோம். இந்த கோயில் எப்படி, அக்னீஸ்வரர் தீர்த்தம்னா என்ன, இங்கே எப்படி மகாலட்சுமி இருக்குது, சிவன் சனி பகவான் பக்கத்தில், இந்த சனி மட்டும் ஏன் அகப்பையை வச்சுருக்காரு, ஏற்கலப்பையை வச்சுருக்கிறாரு, இவருக்கு எதிரில் பைரவர் நிற்கிறவுடைய பவர் என்ன, இந்த வரலாறெல்லாம் எழுத ஆரம்பித்து அந்த ஃபுல்லாக சிதிலடைஞ்ச கோயில் அது. அங்கே ஏற்கலப்பை வச்சுருக்காரு பகவான். அங்கே தான் ஏற்கலப்பை இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. தேடி அவருக்கு எதிரில் பைரவர் நிற்கிறதுனுடைய பவர் என்ன, ஆபத்து இங்கே வந்து எதுவுமே வந்தால் பொங்கு சனியாக இருப்பார். யாருக்கு சனி இருந்தாலும் அங்கே மட்டும்தான் பொங்கு. ஸோ அவரை பார்த்தா சனி தோஷம் போயிடும்னு கண்டுபிடிச்சோன்னா குமுதம் பக்தியில் தான் அப்போ எழுதணும். அப்புறமா குமுதத்தில் எழுதினார் அவர். கோயில் சொல்லும் கதைகளில் எழுதினார். பட் அதுக்கப்புறம் அந்த பரிகாரங்கள் நான் கொடுத்தது. அதனுடைய இப்போ வந்து ஒரு சனிப்பயிற்சி இப்போ வந்ததுன்னா, இப்போது வந்து வாக்கியப்படி வந்து சனிப்பயிற்சி வந்து 6/3/2026 வரும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா திருக்கொல்லிக்காட்டில் 7 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தெய்வம் தெரியும் யாரை கருவியாக பயன்படுத்தணும். ஸோ நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லக்கூடாது. அந்த தெய்வத்துக்கு வேலைக்காரனாக நானும் பிரியா கல்யாணராமனும் இருந்தோன்றது தான் உண்மை. அதுபோல் ஒரு சத்தியமும் வெளியில் வருமா. அந்த வர்றதுக்கு ஒரு நேரம் தெய்வமே சூஸ் பண்ணணும். எப்பவுமே அதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாம்ராட் சக்கரவர்த்தியெல்லாம் இருந்திருப்பாங்க. 60 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த பரம்பரையில் மற்றவங்கள அந்த வீடு நிற்காமல் துரத்தி விட்டுரும், அடமானம் போயிடும். அந்த தெய்வம் அந்த மண் விரும்பணுமா, இந்த இடம் நம்ம இருக்குது, இது உங்கள் பேரில் இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வீடு உடைய பத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பத்திரம் தான் உயிராம். அந்த பத்திரத்துக்கு இப்போ வந்து சித்ரா லக்ஷ்மணன் அண்ணன் பேரில் இந்த பத்திரம் உயிரோடு இருக்கும். அதுக்கு தெரியுமா சித்ரா லக்ஷ்மணன் அண்ணனை துரத்திட்டு வேறு ஒருத்தரை கொண்டு வரணும்னா அது கொண்டு வரும். நான் வாங்கினேன், இந்த சொத்து நான் விற்றேன், அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்டருந்து இந்த மண் போகணுன்னா போய் தான் தீரும். இன்னொரு மண் வரணுன்னா வரும். உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் காலத்துக்குள்ளே எல்லா மண்ணும் இருக்கும். அது மற்றவங்களுக்கு போகணுன்னா அது இருக்கும். இல்லை அவங்களுக்குள்ளே தகராறு வரும்னா அதுவும் நடக்கும். நீங்கள் என்ன உயில் எழுதி வச்சாலும் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ மண் தான் ஜெயிக்குமா. அது கோயிலுடைய மண்ணாக இருக்கட்டும், மனிதன் வாழக்கூடிய மண்ணாக இருக்கட்டும். அதனால தான் உலகத்தில் உண்டு மண்ணை ஜெயித்தவர்கள் யாருமே கிடையாதுன்றது தான் உலக தத்துவம். அலெக்சாண்டர் கதையிலேருந்து எல்லாம் படிக்கணும். எல்லாத்துலேயும் நான் பண்ணிட்டேன், நான் இதை வாங்கிட்டேன். எதை வாங்கினாலும் ஒரு பெட்ரூமில் தானே படுக்க முடியும். ஒரு ரூமில் கை கால் கட்டிட்டு வச்சுட்டு படுக்க முடியாது. 100 ரூம் கட்டிக்கலாம், வசதி கட்டிக்கிட்டோம், எல்லோரும் கட்டுறோம். செல்வி கட்டலையான்னு கேட்பாங்க அடுத்தது. இல்லை நான் சொல்கிறது என்னன்னா, அந்த ப்ராக்டிக்கல்ன்றது தான் யதார்த்தமான விஷயங்கள் தான் ப்ராக்டிக்கல்.
அதுபோல் திருக்கொல்லிக்காடு இப்போ நம்ம பார்க்குறச்ச இதெல்லாம் நாங்கள் பார்த்த விஷயம். அந்த டெவலப்மெண்ட் எனக்கு இந்த பரிகாரங்களில் நவகிரக ஸ்தலத்துக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா அந்த கோயில்களுக்கு போனவங்களுக்கெல்லாம் நிறைய ரிசல்ட், பிரம்மாண்டமான ரிசல்ட். சென்னையில் கூட நிறைய கோயில்களுக்கு எனக்கு வந்து கண்ணால் நம்ம பேசக்கூடிய தெய்வங்கள் உண்டு. இங்கே சென்னையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கந்தசாமி கோயில் வந்து இருக்கிற முருகர் கோயிலே பவர்ஃபுல் கோயில். அது பாரிஸில். அதை வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு சிறுவாபுரி ஓடுறது, இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அங்கங்கே சுற்றுவான். ஆனால் பேசக்கூடிய தெய்வம் இங்கே. இது வந்து பயங்கர பலம். நிலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, மண் சம்மந்தப்பட்ட, ரத்த சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கந்தசாமி கோயில் ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். ஒன்றும் ஆர்ப்பாட்டமே பண்ணக்கூடாது. கொடிமரத்தில் போய் நின்றுட்டு குளத்தங்கரையில் போய் உட்காந்துட்டு வர சொல்லுங்கள், ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். சென்னையில் இருக்கிறத விட்டுருவாங்க, பழனிக்கு ஓடுவாங்க. இங்கே சென்னையில் அவ்வளோ பிரமாதம். சென்னையில் அதே போல் நீங்கள் இந்த கல்யாணம் நடக்கலை, அது நடக்கலை, ஒரே குழந்தை பிரச்சனை, கல்யாணத்தில் ஒரே பாதிப்பு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, சினிமாவில் ஜெயிக்க முடியல, மீடியாவில் ஜெயிக்க முடியல, மீடியாவில் தோற்றுக்கினே இருக்கிறனால மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம்னு பேர் அதுக்கு. இந்த மீடியாவில் உங்களுக்கு உங்கள் சேனல் மூலிமா தெரியட்டும். நிறைய பேர் மீடியாவில் வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஆமாம். அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு ரெகுலராக போக சொல்லுங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சிம்பிளாக போ, ஒரே ஒரு அருகம்புல், ஒரே ஒரு வில்வ இலையை மட்டும் கொடு, நல்லெண்ணெய் கொடு, இல்லைன்னா நெய் கொடு. நெய்னா பசு நெய், அதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். பசு நெய்ன்னு அதில் இருக்கணும். கவுஸ்கி 50 கிராம் கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு வசதியே இல்லை, ஒன்றுமே வேண்டாம், ஒரே ஒரு எலுமிச்சை பழம் போய் கொடுத்துட்டு வச்சு, மாலையெல்லாம் வேண்டாம், கொடுத்துட்டு நீ வேணும்னா வாங்கிட்டு வா. அந்த கோயிலில் உட்கார், எப்பவுமே கொடிமரத்தில் உட்காந்து கும்பிடு, உன்னுடைய பவர் வேறு மாதிரி வரும். இது சிம்பிள். இது இல்லை கவர்மெண்ட் ஒர்க்கு, அரசியலில் இருக்கேன், எனக்கு பவர் இல்லை, சிஏ படிக்கிறேன், ஐஏஎஸ் படிக்கிறேன், குரூப் 1 படிக்கிறேன், குரூப் 4 படிக்கிறேன், கோர்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், இது எழுதுகிறேன். ஆழ்வார்பேட்டையில் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பேங்க் ஆஞ்சநேயர்னு இருக்கார். அந்த ஆஞ்சநேயரை கும்பிட சொல்லுங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போய் உட்காரணும். இவங்களுக்கு தான் போகணும். அது போகிறதுக்கு கூட முடியாது தலைவங்களுக்கு. இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி போவாங்க. நம்ம பக்கத்திலே இருக்கிற கோயிலுக்கு உண்டான பவரை தெரியாது, பெரிய அளவுக்கு தெரியாது. மருத்துவத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் நிறைய சக்ஸஸ் ஆகலை, நிறைய பேர் வரல, நர்ஸாக இருக்காங்க, மருத்துவ சப்பு படிக்கிறாங்க, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் அடையாறு அனந்த பத்மநாப கோயில் போக சொல்லணும், ரிசல்ட் அற்புதமாக இருக்கும். சிம்பிள், செய்யணும், செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். ஒரு 3 மாதம் போக சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா விட்டுற சொல்லுங்கள். நம்ம யாரையும் கம்பல் பண்ணல. நானே எனக்காக ஷேருக்கு கொடுக்க சொல்கிறேன். நான் ஒன்றுமே கிடைக்குது. சாதாரணமாக ஆளுங்கள்லாம் இருந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன பரிகாரம் பண்ணவங்களாம், ரியல் எஸ்டேட்டு இது பண்ணவங்களாம் கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு கண்ணால் போனவங்களாம் 1000 கோடியெல்லாம் பண்ணுறாங்க சிம்பிளாக. அதே போல் மெடிக்கல் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அடையாறு அனந்த பத்மநாபம் போனவங்கெல்லாம், சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு சந்து முனையில் கிளினிக் வச்சவங்கெல்லாம் 50 பெட் ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடக்கும், ஆனால் நம்பிக்கையோடு போகணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, அதாவது ரொம்ப மன வருத்தம், எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு அதில் பிரச்சனை, காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுருக்கோம், டீச்சிங் இருக்குது, ஐஏஎஸ் அகாடமி இருக்குது. நம்ம நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அதில் இருக்கிற குருவாயூரப்பனை பிடிச்சிக்க சொல்லுங்கள். குருவாயூரப்பனுக்கு தனி சன்னிதானம் உண்டு. பிடிச்சா டெவலப்மெண்ட் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டுன்னு கண் கூட பாருங்கள். எல்லாமே சார் தேடி கண்டுபிடிக்கும். அதில் அந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் தேடி தேடி கொடுத்ததை தான் நாங்கள் ஜோதிடர்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். ஏதோ நாங்கள்லாம் கண்டுபிடிச்சி நான் தான் அத்தாரிட்டி, நான் தான் இருதுன்னு இல்லை. இதுக்கு வந்து ஜோதிடத்தில் அந்த மகா புருஷர்கள் அவர்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் தங்களுக்குள்ளே வச்சுக்காத இருந்தனால தான் நாங்கள்லாம் ஃபிலிம் காட்டுறோம். இதுதான் உண்மை. அவங்க பேடண்ட் வாங்கி அன்றைக்கே வச்சுருந்தாங்கன்னா வாரகமிகரர் வச்சுருந்தாருன்னா முடியுமா சொல்லுங்கள் எங்களுக்கு? அகத்தியர் வச்சுருந்தாருன்னா முடியுமா? அதுலேருந்து எடுத்து 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 நாங்கள் இன்னும் இப்போ பிரச்சனை என்னென்னா
எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டாங்க. இந்த மளிகையெல்லாம் இதெல்லாம் போட்டால் இதெல்லாம் கிண்டலான்னு வந்துட்டாங்க. இதில் பொங்கல் யார் நல்லா செய்வா, உப்புமா யார் நல்லா செய்வா, அதில் தான் நாங்கள் எக்ஸ்பர்ட் இப்போ. இவ்வளோ தான் மேட்ரு. இது இந்த சூட்சமங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நாங்கள் கொஞ்சம் அப்ரிவேஷன் பண்ணி இதில் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜின்றது தான் கொண்டு வருது. இதில் ஜோதிடத்தில் நான் பெரியவன், நான் பெரிய ஜோதிட சாம்பிராட்டு, நான் ஜோதிட சக்கரவர்த்தியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஜோதிடம் வந்து ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிறச்ச எங்கேயோ ஒருத்தர் இருந்தோம். இன்றைக்கி ஒரு தெருவுக்கு 4 பேர் படிக்கிறாங்க. அதில் லேடிஸு 3 பேர் இருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட லேடிஸுக்கு தான் பொறுமை அதிகம். நல்ல பொறுமையாக கட்டத்தை பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வரக்கூடிய காலகட்டத்துக்கு இது இன்னும் அப்ரிவேஷனாக ஒன்று ஒன்றா வளர்ச்சி வரும். அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக விரைவில் இருக்குது. சனீஸ்வர பகவான் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் திருநள்ளாறு போங்க அப்படின்றாங்க, ஒரு சிலர் குச்சனூர் போங்கன்றாங்க. எல்லாம் சனீஸ்வரன் கோயில் தானே, இதில் என்ன வேறுபாடு? அப்படி இல்லைங்க, ஒரு இடத்துக்கு தான் மகிமை. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த மண்ணுங்களுக்கு தான் பவர் உண்டு. இப்போ நம்ம எல்லா கோயிலுக்கும் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க, இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூட ராக்கெட்டை வர்றதுக்கு முன்னால் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு தான் வர்றாங்க. அதே உலகத்தில் பல பேர் வந்து கடவுள் மறுப்பாளராகவும் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், அதாவது கிரகத்துக்கு அனுப்பக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கடவுளை கும்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, கடவுளை கும்பிடாதவங்க பல பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஓஹோன்னு இருப்பாங்க. ஆமாம். அப்போ மக்களை பார்க்கும்போது கடவுள் கும்பிடாத நல்லா தான் இருக்காரு, நான் எதுக்கு கடவுள் கும்பிடணும்? இல்லைங்க, நான் சொல்கிறது 2 விஷயம் நீங்கள் புரியும். கடவுள்ன்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு, செய்கிற தொழிலே கடவுளாக நினைக்கிறவங்க கூட நல்லா இருப்பாங்க. அதாவது